இஷ்டம் துராக்கார பேரு யாருக்கும் இல்லக்கா அப்படின்னாரு. அதாவது இந்த அளவுக்கு திமிரு வேற யாருனாலையும் காட்ட முடியாதுன்னாரு. இது காம்ப்ளிமெண்டா திட்டுறியான்னு கேட்டேன். இது கீழே போடுவாங்க ஆமா. நுங்கம்பாக்கம் பிஸ்தா உட்காந்துருக்காங்கன்னு. ஐயோ நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லையா. நான் என்ன நினைச்சேன், அவர் வந்து நான் அது அவர் பேர் சொல்லக்கூடாது, ஒரு நடிகர் மாதிரி நடிகன்னு சொன்னாங்க எனக்கு. ஆக்சுவலி ஒரு நியூஸ் ஆங்கரை ரெஃபரன்ஸா கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு நடிகர் நடிச்சா நல்லா இருக்கும், அவரு காட்டுற திமிரு நீங்க காட்டுங்கன்னு 2 பேரும் ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க. ஓகேங்களா. எங்களுக்கு ஆனா அது மேல் வேண்டாம் ஃபீமேல் வேணும்னு உங்களை கூப்பிட்டோம்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சதை பண்ணேன். அது இப்படி எல்லாம் ஆகும்லாம் யாரும் எதிர்பார்த்தாங்க. அப்போ உங்க ஹீரோ இப்ப தோத்து போயிட்டாரா? அப்படியே பிஜிஎம் போட்டுடலாமா மேம்? இதுல you know what Yash came and said, அக்கா இது கன்னடால சொன்னார் அவரு, இஷ்டம் துராக்கார பேரு யாருக்கும் இல்லக்கா அப்படின்னாரு. அதாவது இந்த அளவுக்கு திமிரு வேற யாருனாலையும் காட்ட முடியாதுன்னாரு. இது காம்ப்ளிமெண்டா திட்டுறியான்னு கேட்டேன். இட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட் இஸ் இட்? ஐ டோன்ட் நோ. ஐ ஆஸ்க்ட் ஹிம். ஐ செட் ஐயோ ஏனப்பா பைத்தா நீ என்ன புகழ்றியா இல்ல திட்டுறியான்னு கேட்டேன். சிரிச்சுட்டு போயிட்டான் அவன். என்ன நினைச்சானோ.